ஆரம்பிச்சு. பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கடந்த ஜூன் மாதம் 30 நாளும் வழிநடத்திய தேவன் இந்த ஜூலை மாதம் நம்மளை பிரவேசிக்க செய்தவருக்கு நாம் யாவரும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்றால் தேவனாய் கர்த்தர் கடந்த நாட்களில் இருந்த எல்லா காரியங்களையும் நம்மை பூரணப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த ஜூலை மாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிற ஆண்டவருக்கு கொடான கொடி சுதந்திரத்தையும் கனத்தையும் மகிமை செலுத்தி அவரை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். உங்களை ஆஸ்வதிக்கிறோம். அவருடைய நாமத்தினால் உங்களை ஆஸ்வதிக்கிறோம். நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதம் இருப்பீர்களாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் என்னென்னைக்கு இருப்பதாக. என் பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு பொழுதும் குறைப்பட்டு போகாதபடி, எந்த குறையும் இல்லாதபடி நிறைவாக்குற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே ஜூன் மாதத்தில் பிரவேசித்து உங்களோடு கூட இருக்கிறார். என்றால் நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாது கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொன்னபடியே ஜூன் மாசத்தை விட்டு ஜூலை மாசத்துக்கு வந்திருக்கிற உங்களோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை வழி நடத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்கிறபடினால் நாம் எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றவராய் இந்த மாதத்தில் இருப்போம். வெற்றி நமதே. அதாவது நான் இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், வாக்குத்தத்தம் என்னவென்றால், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த செய்தி கொடுப்பதற்கு முன்னே நான் ஒரு பாடலை பாடுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி இன்னும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி இன்னும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்கள் என்னை கண்ட விதம் பெரியதே, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்கே உரியதே. ஆனாலும் நீங்கள் என்னை கண்ட விதம் பெரியதே, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்கே உரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உயவனே முந்தன் காரம் இன்னும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்கள் எல்லாம் என் தலை உயர்த்தியதே. உயவனே முந்தன் காரம் இன்னும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்கள் எல்லாம் என் தலை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. கர்த்தர் நீங்கள் பெருக வேணும், நாம் சிறுக வேணும். அதாவது தேவனாய் கர்த்தர் பெருக வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் மிக தெளிவாக 3ஆம் அதிகாரத்தில் அதாவது 30ஆம் வசனம் சொல்கிறார். நீங்கள் அவர் பெருக வேணும், நாம் சிறுக வேணும். தேவனாய் கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார். பெருக செய்கிறவர் நம்ம தேவன். அதாவது மிகுதியாத்திர தேவன், அளவில்லாத நிறைவுபடியக்கூடிய செய்கிற தேவன், அவனை பார்த்து நிறைவுபடி செய்கிற தேவன். என்னை மாத்து நம்மோடு கூட சொல்றார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் சொல்லப்பட்ட உன் துக்க நாட்கள் எப்படி முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சந்தேகம் வேண்டாம். அதாவது தேவனாய் கர்த்தர் சொல்றாரே, அதாவது உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. அதாவது தேவனாய் கர்த்தர் சொன்னாரே,
உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. நீங்கள் கவலையப்பட வேண்டாம். கடந்த ஜூன் மாசத்தோடு உங்கள் துக்க நாட்கள் போய்விட்டது. இப்ப நாம் எல்லாருக்கும் பழகணும் என்று சொல்கிறபடியே எல்லா துக்கத்தையும் பழகிற மக்கள் மத்தியிலே இப்போ ஜெயம் பெற்றோடா இந்த ஜூலை மாசத்துல பிரவேசித்திருக்கிறோம். நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனாலதான் தேவனை கர்த்தர் சொல்றாருங்க, அதாவது கர்த்தரால் மீட்கப்பட்ட யாவரும் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி, அதாவது சியோனுக்குள்ளே வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும். சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் சஞ்சலத்தை ஓடி போகும் என்று சொல்கிறார். அவருடைய சஞ்சலத்தை ஓடி போகும் என்று ஏசாயா 35 அதிகாரம் 10 வசனத்துல தெளிவாய் சொல்கிறார். அருமையான சகோதர சகோதரியே, தேவனாய் கர்த்தர் சொல்கிறபடியே ஏன் சியோனுக்கு வர வேண்டும்? சியோனில் வந்து சியோனின் உச்சிலே எந்திரித்து கர்த்தரும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அதாவது அவருடைய ஆத்மா தேவனாய் கர்த்தர் அதாவது சொல்கிற வார்த்தை 31 அதிகாரம் 12 வசனத்துல வாசிக்கிறோம். இந்த நாளிலே உங்கள் தேவையான காரியம், குடும்ப பிரச்சனைகள், உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் என்றார். அவர் தேவனாய் கர்த்தர் தெளிவா சொல்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிறார். நம்மை துக்கப்படுத்துகிற காரியம் என்ன என்று நாம் அதை குறித்து தியானிப்போம். முதலாவது, மனுஷனை துக்கப்படுத்துறது என்னவென்றால், பாவம் இருக்க வரைக்கும் மனுஷன் துக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்றால், அதாவது தேவனாய் கர்த்தர் பாவம் இருக்க வரைக்கும் தேவனாய் மனுஷனுடைய உள்ளத்திலே துக்கம் இருந்து கொண்டே இருக்கும். மனுஷன் பாவத்தில் பாவம் இருக்க வரைக்கும் சந்தோஷம் வராது. ஆனா தாவீது என்பவர் பெரிய பெரிய காரியத்தை சொல்கிறார். இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம். அதாவது 38ஆம் சங்கீதத்துல தெளிவாய் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, அவர் ராஜாவாயிருந்தாலும் கூட துன்பத்தை அனுபவித்த, அதாவது துக்கத்தை அனுபவித்தவர் அவர். அவன் சொல்கிறான், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாதாய் பாரமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 4 சொல்கிறான். நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நான் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். அதோடு மட்டுமல்ல, நான் தடுமாறி விட ஏதுவாயிருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாயிருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் மித்தம் விசாரப்படுகிறேன் என்று சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 4 வசனம், 6 வசனம், 17 வசனம், 18 வசனத்துல பார்க்கிறோம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, என் அருமையை தேவப்பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவர் பாவம், அதாவது ராஜ குடும்பத்தை மட்டுமல்ல, சாதாரண குடும்பத்தை கூட பாவம் விடுவதில்லை. அது வேதனை உண்டாக்கி கொண்டுதான் இருக்கும். மனுஷனுக்கு துக்கத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கும். குடும்பத்தில் சமாதானத்தை நிலைக்குறை செய்யும். சந்தோஷம் ஏறாது. எந்த காரியத்தை நாம் செய்தாலும் செய்ய முடியாதபடி பலவீனமா இருக்கும். நீங்கள் அறிந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கிலாந்து தேசத்தின் இளவரசியான டயானாவின் மரணம் இந்த உலகத்தையே துக்கத்தில் ஆழ்த்திய ஒரு சம்பவம். இங்கிலாந்து ராஜா குடும்பத்தையே கலங்கடித்தது, கலங்க பண்ணினது. அவருடைய சடிய மரணத்திற்கு, அதாவது துக்கத்திற்கும் காரணம் என்ன? இளவரசி ஒரு அழகு உள்ளவர், பணம் இருந்தது, புகழ் இருந்தது. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்து கர்த்தரை மறந்து விட்டார். இந்த புகழெல்லாம் கொடுத்தோடு மறந்து விட்டார். இந்த அழகை கொடுத்தோடு மறந்து விட்டார். அவர் ராஜ குடும்பத்தில் பிரவேசம் பாக்கியவராக மாற்றப்பட்டாலே அதை அவர் மறந்து விட்டார். ஆகவே தேவன் நம்மளை உயர்த்தினதை மறந்து விடுகிறோம். மறந்து விடும்போது பாவம் நம்மளை தொடர்ந்து வந்துவிடும். அவன் பெரியமான சகோதரனே, அவர் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பிள்ளை அவர் பிள்ளைகளை மறந்து விட்டார், கடவுளை மறந்து விட்டார், எல்லாத்தையும் மறந்து விட்டு அவள் தேடி நாடி ஓடினாள். அதன் விளைவு அவளுக்கு மரணம் வந்துவிட்டது. ஆனால் பாவம் எந்த மனிதனையும் விடுவதில்லை. தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், பாவம் எந்த மனிதனை விடவில்லை. பின்பு இச்சை, அதாவது இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று தெளிவாக
அதாவது யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நல்லா படித்து பாருங்க. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவார் என்று நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் தேவனாய் கர்த்தர் இயேசு உன்னுடைய பாவத்தை போக்கவே அவர் சிலுவைக்கு முன்பாய் போய் நின்றார். அவர் சிலுவை ரத்தத்தினாலே அவர் கைகளில் ஆணிக்கப்பட்டதே அது எதற்காக என்றால் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவனைக்கு நம்மை சுத்தமாக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகவே எந்த ஒரு மனுஷன் சிலுவைக்கு முன்பாய் போய் நிற்கிறானோ அவன் பாவத்தை ஆண்டவர் அவன் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார். உனக்கு சந்தோஷம் கொடுக்கவே ஆண்டவர் துக்கத்திலே சிலுவையில் ஒப்புவிக்கப்பட்டார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அருமையான சகோதரனே சகோதரியே, வசனத்தை நல்லா ஆராய்ந்து பாருங்கள். ஏன் துக்கம் வருகிறது? ஏன் வீட்டில் சண்டை? ஏன் பொறாமை? ஏன் பலவீனம்? ஏன் இப்படிப்பட்ட கிரியைகள் நமக்கு நடந்திருக்கிறது? தேவனாய் கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனாய் கர்த்தர் சொன்ன காரியத்தை பார்க்கும்போது பாவம் எந்த மனுஷன் விடாது. ஆகவே பாவத்தை அறிக்கை செய்து விட்டு இறக்க வருவார். உன்னை அறிந்தவர் உள்ளத்தில் பாவம் இருக்கிறது அறிந்திருப்பார்கள். என்ன செய்யப்பட வேண்டும்? அதாவது உள்ளத்தை அழுத்தி வேதனைப்படும் பொழுது நீ உணர்வடைந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு சிலுவை நோக்கி பார்க்கப்பட வேண்டும். சிலுவை நோக்கி பார்க்கிறவன் பிரகாசம் அடைகிறான். அப்ப இருவாகிய பாவம் மறந்து விடுகிறது. தேவன் சொல்கிறார், சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறார், ஒரு மனுஷன் அதாவது தேவனை கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து அவர் முக பிரகாசம் அடைந்தது, அவர் வெட்கப்படவில்லை. ஆகவே பாவம் வெட்கத்துக்கு நம்மை கொண்டு போய்விடாது. பாவம் வெட்கத்தை உண்டாக்கி விட பாவத்தை விட்டு விட்டால் நாம் வெட்கத்து விட மாட்டோம், வெட்கத்துக்கு ஆளாக மாட்டோம். பாவத்தை விட்டுவிட வேண்டும். பாவ மனுஷனை வெட்கப்படுத்தும், பாவ மனுஷன் தலைகுடி செய்யும். ஆகவே அருமையான பிள்ளைகளே, தேவனை கர்த்தர் சொல்கிறார், உள்ளத்தை அறிந்தவர் சொல்கிறார், அதாவது உங்கள் பாவத்தை சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக்குவேன். ஒரு மனுஷன் பாடுகிறான், நான் அதாவது இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும், இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும், நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே. ஆண்டவர் மன்னித்து என்ன செய்யறார் தெரியுமா? உன் பாவத்தை மன்னிப்பாரையானா நிச்சயமாய் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். பாவம் பெருகுமானால் துக்கம் பெருகும், ஆனால் பாவம் ஒழிந்து விட்டால் சந்தோஷம் பெருகும், சமாதானம் பெருகும், மகிழ்ச்சி பெருகும். பெரிய காரியங்களை தேவன் செய்வார். நன்றியோடு துதிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார். இரண்டாவதாக பாவம் துக்கத்தை உண்டாக்குன்னு பார்த்தோம். அதுக்கு என்ன பரிகாரம் என்று சொன்னால், அதாவது தன் மனம் அழுத்தும் போது மனதை உறுதியை எடுத்துக்கொண்டு சிறுவைக்கு முழங்கால் படிட்டு நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோமானால் நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். துக்கம் சந்தோஷம் மாறும். இரண்டாவது, வியாதினால் துக்கம். பொதுவாக வியாதியானது எந்த மனுஷனும் துக்கத்தை கொண்டு வந்துவிடும். பொதுவாக நாம் பார்த்தோமானால் ஒரு மனிதனுக்கு தலைவலி காய்ச்சல் வந்தால்தான் அவனுக்கு என்ன என்று தெரியும் என்று பெரியவர் சொல்வார்கள். ஆனால் வேதத்தில் யோபு என்கிற மனுஷனை பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், யோபு 14ஆம் அதிகாரம், யோபு 14:14, 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், அவன் மாமிசம் அவன் இருக்க வரைக்கும் அவனுக்குள் என்ன இருக்குமா? அவனுக்கு துக்கம் உண்டு, அவனுக்குள்ளே
நோவு இருக்கும். அவன் சரீரத்தில் மாம்சம் இருக்க வரைக்கும் நோவு இருக்கும். ஆனால் அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்றான் திருப்பி, அவன் ஆத்துமாவில் உள்ள இருக்க வரைக்கும் அவனுக்கு துக்கம் உண்டு. திரும்பி சொல்ல, அவன் மாமிசம் அவனுக்கு உள்ள இருக்கும் அளவு அதற்கு நோவு உண்டு. அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்க மட்டும் அதற்கு துக்கம் உண்டு. ஆகவே யோபு கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையாக நடந்த மனுஷன். அதாவது அவன் தேவபக்தி உள்ளவன், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன். ஆனால் தேவன் அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். சாட்சி சொல்வதற்கு முன்னே விசுவாசி சுற்றி உருளை சுற்றி வந்து அவருக்கு உண்மையாக இருக்கிறார். யோபை கண் வைத்தாயோ என்று சொல்கிறார். யோபு 1 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம், யோபு 2 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம், ரெண்டுமே 7-8 நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஆனால் தேவனை கர்த்தர் அங்க என்ன செய்கிறார்? யோபு எல்லாவற்றையும் மேற்கொண்டாலும் கூட அந்த விசுவாசமானவன் போகும்போது என்ன செய்து விட்டார்? அவன் மேல் நம்பிச்சொல்ல மறுக்களை உண்டாக்கி வேதனைக்குள்ளாக்கி விட்டான். அவன் அதை சொருங்கி மிகவும் சாம்பல் உட்கார்ந்து மிக வேதனைப்பட்டு துக்கப்பட்டான். ஆனால் தேவனை கர்த்தர் அவன் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுகிறார். எப்படி என்றால் அவன் வார்த்தை என்ன சொல்கிறார் என்றால், அதாவது என்னை கொண்டு போட்டாலும் கூட, என் சரீரத்தை வெட்டி போட்டாலும் கொண்டு போட்டாலும் கூட, யோபு 13 அதிகாரம் 15 வசனம் சொல்கிறான், என்னை கொண்டு போட்டாலும் கூட நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அந்த நம்பிக்கை அந்த எல்லா வேதனையும், பிசாசு கொண்டு வந்த சோதனை, பிசாசு கொண்டு வந்த துக்கங்கள், பிசாசு கொண்டு வந்த பொல்லாப்புகள், எல்லா பலவீனமான வியாதிகள் எல்லாம் அவர் விட்டு நீக்கி அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து விட்டார், சுகத்தை கொடுத்து விட்டார். அவனுக்கு அவன் துக்கம் சந்தோஷம் மாறிட்டு அவனுக்கு அற்புதம் செய்தார் கர்த்தர். உங்களுக்கு அந்த அற்புதம் செய்ய மாட்டாரா? நீங்கள் கட்டாயம் உங்கள் துக்கத்தை ஆண்டவரிடத்தில் போய் சொல்லி, நீங்கள் ஆண்டவரே என்னை குணமாக்கும் என்று சொல்வீரானால் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல, அவர் உங்களை குணமாக்குவார் என்றால் தெளிவாக சங்கீதம் 30 அதிகாரம் 2 வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை குணமாக்கினார். அவன் வேற ஒன்று சொல்ல, அப்புறம் சுருக்கமான ஜெபம் தான். கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை குணமாக்கினார். ஆகவே பிரியமான சகோதரனே, நாம் சுகத்திற்காக ஜெபிக்க வேண்டும். யாருடைய சுகத்திற்காக என்றால் உன்னுடைய சுகத்திற்கு மட்டுமல்ல, உன்னுடைய எதிராளியாக இருக்கிறானே அவனுக்கு நீங்கள் சுகத்துக்காக. வியாதியா இருந்தால் நீங்கள் சிரிக்காதீர்கள். நம்ம எதிராளி ஆகிய அவன் வியாதியா இருந்தால் அவனுக்கு ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது உங்களுடைய வியாதி நீங்கிவிடும். ஏனால் வேதம் அதான் சொல்லி ஏசாயா அது மத்திய 5 அதிகாரம் 44 வசனம், அதாவது தேவனாய் கர்த்தர் சத்துரு சிநேகிங்கள், பகைக்கிறவர்கள் நன்மை செய்வீங்கள், சகிக்கிற ஆஸ்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களாக துன்பப்படுத்துவ ஜெபம் பண்ணுங்கள் என்று மத்திய 5 அதிகாரம் 44 வசனத்தில், அதாவது சாப்டர் 5 verse 44. அப்பொழுது நாம் பரலோகத்திற்கு தேவனுக்கு பிள்ளைகளாயிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆகவே அவர் என்ன செய்தார்? அவனை குணமாக்கி அவர் விசுவாசத்தை அறிந்து அவனுக்கு சரி நல்ல சுகத்தை கொடுத்தார். அவன் 140 வருஷம் உயிரிழந்து 4 தலைமுறை பிள்ளைகளை பார்த்தான். அவன் துக்கத்தை சந்தோஷமா இருக்கிறான். வியாதியோடு இருக்கிறாயா? அதாவது எசேக்கியேலை போல வியாதியா இருக்கிறாயா? எசேக்கியேல் ராஜாவை போல வியாதியா இருக்கிறாயா? எசேக்கியேல் ராஜா வீட்டுக்காரர் சரிப்படுத்தி சொன்னார். ஆனால் அவன் செய்தது என்ன தெரியுமா? அவன் தேவனை மையப்படுத்தினான். எப்படி மையப்படுத்தான்? கர்த்தாவே, நான் முன்பாய் உண்மையாய் முத்தமாய் நடந்தேன், நீ அறிவீர் என்று சோர் பக்கமாய் திரும்பி தேவன் முறையிடுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி முற்றத்திற்கு போவதற்கு முன்னே ஆண்டவர் திரும்பி, ஏசாயா நீ போய் அவனுடைய துக்கத்தையும் அவன் கண்ணீர் ஜபத்தையும் அவன் கண்ணீரை கண்டேன், நீ போய் அவனுக்கு சொல்லு, உன்னை குணமாக்குவேன், 10 வருஷம் ஆயுஷை கூட்டி கொடுப்பேன், உன் நகரத்துக்கு காவலாயிருப்பேன், உன் ஜீவனுக்கு காவலாயிருப்பார், உன் வீட்டுக்கு காவலாயிருப்பார், உன் துக்கத்தை மாற்றி உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து ஒருவர் அதை பறித்துக் கொள்ளாதபடி ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கூட்டு வருகிறார். அதோடு கூட அவர் துக்கத்தை உண்டாக்க மாட்டார், அதனால கூட வேதனை உண்டாக்க மாட்டார் என்று தெளிவாக நாம் படிக்க நீதிமொழிகள் 10 அதிகாரம் 22 வசனத்தை பார்க்கிறோம். தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் என்றால் தேவன் நமக்கு வேதனை கூட்டார். பிரியமான சகோதரனே, ஆகவே தேவனை கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீங்கள் கை கொண்டு நடப்பினால் நிச்சயமாய் உங்கள் துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷம் மாறும். தேவனை கர்த்தர் சொல்றார்,
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் யாவும் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிட பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். பிரியமான சகோதரர்களே, வியாதியாக இருக்குமானா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் மறுத்து விடுவேன். நான் கூட வியாதியாக இருக்கும்போது முதல்ல ஒரு வியாதி வந்தது, என் குடல்லாம் கேன்சர். ஆனால் குடல் கேன்சர் தப்பித்தவங்க யாருமே கிடையாது. ஆண்டவர் என்னை சுகப்படுத்தி விட்டார். இரண்டாவதாக நான் மனைவி காலமான பிறகு பெரிய வியாதி பண்ணார். ஆனால் தேவனை கர்த்தர் அவர் என்னை சுகப்படுத்தி எனக்கு சாட்சியாக இருந்து சொன்னார். நான் சாட்சியாக இருக்கேன்னு சொன்னேன். காய்ச்சி குட்டி கொடுத்தேன். நீ காய்ச்சா இருப்பாய். என் வேலையை முடி, நான் முடிக்கிறேன். ஆண்டவரை தினமும் முடிக்கிறேன். அவர் கொடுக்குற வேலை தினமும் முடிக்கிறேன். நான் ஏதாவது முடிக்கிறேன். கஷ்டம் இருந்தாலும் கடன் இருந்தாலும் கஷ்டம், நெருக்கம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் யார் எனக்கு வேதனை கொடுத்தாலும் கூட அந்த வேதனை நான் சகித்துக் கொண்டு பொறுமையோடு கூட அவருடைய கடமை நான் செய்கிறேன். அதனால் வியாதி என்னை அதாவது துக்கப்படுத்த முடியவில்லை. ஆண்டவர் என் துக்கத்தை சந்தோஷமாக்குகிறார். இரண்டாவது, மூணாவது நான் பார்த்தோம். முதலாவது பாவத்தினால் துக்கம், இரண்டாவது வியாதினால் துக்கம், மூணாவது பார்க்கிறோம் குறைவினால் துக்கம். குறைவினால் துக்கம். அது எல்கானா என்கிற ஒரு மனிதனுக்கு பெனினால் அன்னாள் என்ற 2 மனைவிகள் இருந்தார்கள். பெனினாலுக்கு 10 குழந்தைகள் இருந்தது. ஆனால் அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவருடைய செக்காலஜி பெனினால் அன்னாளை நாள்தோறும் துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் இழிவாக பேசி விசனப்படுத்துவார். அன்னாளோ சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பார் என்று 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் பார்க்கிறோம். ஆனால் குழந்தை இல்லை என்ற ஒரு குறைவை அண்டி மற்ற எல்லாம் கர்த்தர் பக்தி இருந்தது. ஆனால் சீராவில் நடந்த ஒரு திருவிழாவுக்கு இவர்கள் எல்லாரும் பெண்ணினால் அதன் குடும்பமாக சென்றார்கள். ஆனால் அண்ணாளோ ஒன்றுமே அறிந்தவில்லை. அவள் அழுது கொண்டே இருந்தாள். திடீர்னு எழுந்தான். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே, சீராவில் இருக்கிற ஆலயத்துக்குள்ளே போய் தேவநாமத்தை அங்க ஏறி, அதாவது ஆசாரியனாக இருக்கிறான், அங்க போய் தேவனுடைய ஆலயத்தில் போய் அழுது அதாவது முறையிட்டார். அதாவது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல 11ஆம் வசனம் என்ன முறையிடுகிறார்? எனக்கு நீ ஒரு பிள்ளையை கொடுப்பீரானால், ஆண்டவரே ஒரு பிள்ளையை நீ எனக்கு கொடுப்பீரானால் அந்த பிள்ளையை மேல் சவர கட்டிப்படாது, அந்த பிள்ளை நசரேயன் விதமா இருப்பான், அவன் ராசரசா அங்க மாட்டான் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி அந்த பிள்ளையை முன்னெடுத்து கொடுப்பேன்னு சொன்னார். ஆண்டவர் உடனே கர்ப்பப்பையில் அவளுக்கு கர்ப்பப்பையில் என்று சொல்லி அநேகர் வேதனைப்படுகிறார்கள். என்ன செய்வது தவிக்கிறார்கள். ஊரா போறார், டாக்டர் போய் பார்க்கிறாங்க, அதை பார்க்கிறாங்க, எதை பார்த்தாலும் இல்லை. ஆனால் தேவன் உண்டாக்கினவர், தேவன் நம்மை துர்க்குணத்தில் உருவாக்கினார். தன் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அதாவது சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. தேவன் சொல்ற வார்த்தையை கவனித்து பாருங்க. ஆகவே அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனை கர்த்தர் நம்ம சொல்கிற வார்த்தையை பாருங்க என்ன சொல்லி. ஆனால் அவர் எழுந்து சேவன் சொன்னார். உடனே அவளுக்கு தேவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் துக்கத்தை மாற்றி விட்டார். உடனே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள அதாவது குறைவுதான் என்ன? திருமணமாகி பல வருடங்களாகியும் கர்ப்பத்திற்கனி இல்லாததினால் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ எனக்கு கர்ப்பப்பை இல்லை என்று இந்த மருத்துவ என்று சொல்லி வேதனைப்பட்டு தவிர்க்கிறீர்களா? என் வீட்டில் கடன் பிரச்சனை அதிகமாகிவிட்டது, நான் என்ன செய்வது, பிள்ளைகளை திருப்பிடையில வைத்துக் கொண்டு என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதீர்கள், துக்கப்படாதீர்கள். தேவனாய் கர்த்தர் உங்கள் பாதத்தை பார்த்து சொல்கிறார், ஒரு நாள் வரும்,
அப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற துக்கத்தை தேவன் அறிந்து உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார். தேவனை கர்த்தர் முன்னாடி கொடுக்கிறார். அவர் நம்முடைய ஆகவே உங்களுக்கு துக்கப்படுத்தி கொடுக்கிற காரியங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அண்டையில் கொண்டு போய் வைத்து ஜெபத்தின் மூலமாக அவருக்கு தெரிவிங்கள். ஆண்டவரே, என்னுடைய துக்கம் இப்படியா இருக்கிறது, என்னை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். அருமையான சகோதர சகோதரியே, அன்னாருடைய துக்கத்தை சந்தோஷம் மாற்றினார். மனாவுடைய மனைவி துக்கத்தை சந்தோஷம் மாற்றினார். ஆபிரகாமுடைய மனைவி சாராள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றினார். அவர் ரெபெக்காள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றினார். ஈசாக்குடைய மனைவி ராகேல் யாக்கோபுடைய மனைவி, அதாவது அவருடைய துக்கத்தை குழந்தையில் வெகு நாளைப்பட்டு இருவரும் ஜெபம் பண்ணுகிறார்கள். நானும் ஆண்டவர் தேவன் அல்லவா கர்ப்பத்தை அடித்திருக்கிறார். கர்ப்பத்தை அடித்திருப்பதனால் ஆண்டவரிடத்தில் போய் முறையிட்டு மன்றாட வேண்டும். அப்ப நாம் எப்படி நடக்க வேண்டும்? உத்தமாய் நடக்க வேண்டும். ஆலயத்தை விடாமல் நடக்கப்பட வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். நாம் ஜூலை மாசத்துல வந்திருக்கிறோம். தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷம் ஆற்றுகிறேன் என்று எவ்வளவு அழகா வாக்குத்தத்தை கொடுக்கிறார். துக்கத்தோடு கடந்து வந்தீங்களே, இன்னும் நாட்கள் நம்ம துக்கம் கடந்து போகலே என்று நினைக்கிறீங்களே? இல்லை இல்லை. உலகத்திலே துக்கம் காலம் கூட உங்கள் உள்ளத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் வருவாயிலே, அப்பத்திலே, தண்ணியிலே துக்கமே இல்லை. தேவனை கட்ட சொல்கிறார். என்ன நான் நேர்ந்தாலும் சொந்து போகாதீங்க, என்ன நான் நேர்ந்தாலும் சொந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. துக்கத்தை தேவன் அறிந்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நீ தவறா செய்திருப்பது. பாவம் என்பது விபச்சாரமா அல்ல. கர்ப்பத்தை எடுத்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அதான் டைனமிக் வருது. ஆனா நீங்க தேவனை தேடாமல், நீங்க பின்மாற்றம் அடைந்தாமல், தேவாலயத்துக்கு செவி கொடுக்காமல், இயேசுவின் நாமத்தை சொல்லாமல், ஆலயத்துக்கு வராமல் பின்மாற்றம் அடைந்திருக்கிறானால் தேவன் உங்களுடைய ஆலயத்தை விட்டு புறமாக்கி விடுவார். தெளிவாக சொல்றார். எனவே 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வசனத்தை நல்லா கவனிங்க. ஆகவே நாம் இப்பொழுது 3 காரியத்தை பார்த்தோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக என்றால் பாவத்தை விட வேண்டும். உங்களுக்கு துக்கம் சந்தோஷமாக என்றால் வியாதியிலிருந்து நம்ம துக்கத்தை நீக்கிறவர் தேவன் சந்தோஷத்தை கொடுக்கிறார். வியாதியிலிருந்து துக்கம் மாறும். அதாவது தேவனை கத்த சொன்ன 3வது, உன் துக்கம் எப்படி மாறும் என்றால் தேவன் சொன்ன வசனத்தை நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். என்றால் தேவன் நமக்கு சொன்னது உங்களுக்கு குறைவை துக்கமாக்கும். எதனால் குறைப்பட்டிருக்கிறோம், எந்த காலத்தில் குறைப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் குடும்பத்தில் அவர் மனைவி பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு தான் தெரியும். அந்த குறைவை எனக்கு நிறைவாக்கும் என்று இருவருமே கை கோர்த்து தேவ சமத்தில் மனதால் படித்து ஜெபிப்பீர்களானால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற குறையை தேவன் அறிவார். உங்கள் சுற்றத்தார் அறிய மாட்டார், இடத்தார் அறிய மாட்டார், உலகத்தார் அறிய மாட்டார்கள். ஆனால் தேவனை கர்த்தர் அறிவார். அவரை நீங்கள் கண்நோக்கி பார்த்து அந்த சிலுவைக்கு முன்பாக அனுதினம் நின்று தேவாலயத்தில் வந்து நின்று முழங்கால் படியிட்டு, தேவ ஆராதனைக்கு முன்னமே வந்து ஆராதனை முழங்கால் படியிட்டு தேவனுக்கு மகிமைப்படுத்தி ஆவியில் நிறைந்து நிரம்புகிறானால் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். ஜெபம் நாங்கள் ஜெபம் கண்ணை மூடுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் துக்கங்களை நீர் சிலுவையிலே சுமந்து படியால் உமக்கு நாங்கள் துதிகான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இப்போது எங்கள் உள்ளத்தில் இருக்கிற துக்கங்களை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் துக்கங்களை சந்தோஷம் மாற்றுவீர் என்று விசுவாசிக்கிறேன். இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. என் குடும்பத்தில் வந்திருக்கிற துக்கத்தை நீக்கி ஆண்டவரே, என் பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் துக்கம் அடைந்திருக்கிறோம். படித்து விட்டு இருக்கிறார்கள், ஒரு வேலை இல்லை.
ஒரு வேலை கூடம் ஆண்டவரே. என்னுடைய மகளுக்கு ஒரு திருமணத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. மகள் மித்தமாக நாங்கள் கலங்கி கொண்டிருக்கிறோம், துக்கப்படுகிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் நாங்கள் நடத்துகிற வியாபாரம், ஒருவேளை நாங்கள் செய்கிற அலுவலகத்தில் எனக்கு மிகவும் தொல்லை ஆண்டவரே. உயர்வதற்கு இல்லாமல் மற்றவர்களால் நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். ரகசியமான முறையில் என்னை கெடுக்கிற ஆட்கள் கூடியிருக்கிறார்கள். அவளை மேற்கொண்டு எனக்கு ஆண்டவரே எனக்கு உயர்வை பெற்றுத்தாரும் என்று சொல்கிறானால் சொல்லுவோமானால் ஆண்டவரே, அப்படிப்பட்டு சொல்லும் பொழுது தேவனாய் கர்த்தர் உங்களுடைய உயர்வை ஆண்டவர் கொடுத்து உங்களுடைய சந்தோஷம் மாற்றுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, என் பிள்ளைகளுடைய உயர்வை இப்போது நான் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு ஆண்ட எல்லா குறைவை நீக்கி சந்தோஷத்தை கொடுப்பீராக, சமானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, உங்கள் துக்கம் சமானத்தை வைத்து போகிறேன். என்னுடைய சமானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களுடைய கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று நீ சொன்ன வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 22 வசனத்தின்படி எங்கள் பிள்ளைகளை எல்லாமே சன்மானத்தை சந்தோஷத்தை கொடுத்து யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் என்று சொன்னீர். அதாவது என்னுடைய துக்கம் உங்களை நிலைத்திருக்கவும் உங்கள் சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கவும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்க முடிக்கும். இப்படி நான் உங்களுக்கு சொன்னேன் என்று யோவான் 15ஆம் அதிகாரம் 16 சொன்னீரே. அதன்படி எங்கள் பிள்ளைகளுக்கு நிலைத்திருக்கவும் பூர்ணமாகவும் நிரம்பி வழியவும் செய்வீராக. நன்றியோடு துதிக்கிறப்பா. என் பிள்ளைகளை கைவிடாமல் காத்துக்கொள்ளும். அவருடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷம் மாற்றும். அவருடைய வீட்டில் என்ன குறைந்து துக்கமாக இருக்கிறோ அந்த குறைவை நிறைவாக்கும். இந்த மாதம் 31 நாளும் எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஒரு குறை வராமல் நிறைவாய் கொடுத்து சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட ஒரு சமானத்தோட குறைந்த வருவாயில அவள் துக்கங்களை மாற்றி அது நிறைவான சந்தோஷத்தை கொடுத்து மீதியான துணிக்கு எடுத்து குடும்பம் நாளுக்கு நாள் பெருகி ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆஸ்வதித்து பலப்படுத்தும். நாம் ஒன்று மைப்படட்டும். இப்படி வல்லமை விளங்கும்படி செய்யும். இப்படி கிருபையின் பிள்ளைகள் நிலைத்திருக்கட்டும். இவர்களுடைய தேவனாய் கர்த்தர் சொன்னபடியே இந்த பிள்ளைகளுடைய துக்கத்தை நீ சந்தோஷம் மாற்றுவீராக. நான் முழுதும் சந்தோஷமா இருக்கும்படி செய்வீராக. 31 நாள் சந்தோஷம் இருக்கும்படி செய்வீராக. வாழ்நாள் பூராவும் சந்தோஷமா இருக்க செய்வீராக. வேலையிலேயே என்று பதவி கொண்டிருக்கிற சகோதரிக்கு, பிள்ளையிலே அதாவது துக்கத்தோடு வேதனைப்பட்டு தவிக்கிற சகோதரிக்கு, மக்களுக்கு திருமணமாகவில்லை என்று தாய் தகப்பன் எய்தி கொண்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிற தகப்பனமா இருக்கு. ஆனதாமே அவள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷம் மாற்றி அவளுக்கு எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுத்து வழி நடத்தும்படி இந்த விண்ணப்பத்தை வேண்டுதலை உங்களுடைய கருத்தில் ஒப்புவித்து ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். கவலைப்படாதீங்க. நாம் இப்பொழுது அதாவது கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாரின் அன்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்று சதா காலங்களிலும் இந்த 1ஆம் தேதி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தோடு கூட இந்த நாள் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் உடைய கிருபை எங்களை விட்டு, எங்கள் பிள்ளைகளை விட்டு, எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்க வருவாயை விட்டு நீங்காதிருப்பீராக. ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.